சம்மந்தமாக மாநகராட்சியில் இந்த மாதிரி அங்கே வேலை செய்யக்கூடிய ஊழியர் அவனாசியப்பம் வந்து விழுந்துட்டார், யாரை வச்சு வந்து பாருங்கள், கொஞ்சம் வந்து அவங்கெல்லாம் வந்து ஏழ்மைப்பட்ட ஃபேமிலி, அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் மாநகராட்சியிலேருந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கும்போது கான்ட்ராக்ட்காரத்தை வேலை செய்கிறாரு. ரோட்டில் ஒரு டியூட்டியில் இருக்கிற போது ஒரு அவனாசியப்பனை இறந்துடுறாரு, யாருமே வரமாட்டேங்கிறீங்கன்னு நாங்கள் 2 நாளாக அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தி யாருமே வர கிடையாது இப்போத்த வரைக்கும். நாங்கள் இந்த பாடியை வாங்கறதில்ல. நாளைக்கு இவராட்ட ஏஜில் இருக்கிறவங்க எல்லாமே அவர் கூட வேலை செய்கிற 10 பேர் நாளைக்கு ரோட்டில் விழுந்து செத்து போனாலும் இந்த கான்ட்ராக்ட்காரரை யாருமே வந்து தன்னோட வேலையை பூர்த்தி பண்ணிட்டு நம்ம உருமாண்டம்பாளையத்துலேருந்து அவனாசி அப்பன்னு சொல்லி கான்ட்ராக்ட் வந்து மாநகராட்சிக்கு வேலைக்கு போயிட்டுருக்கிறார். அவர் 3 ஆண்டு காலமாக அங்கே வந்து சிறக்க பணி செஞ்சு போயிட்டு வந்துட்டுருக்கிறாரு. முந்தா நேற்று வந்து அவங்க போகும்போது டியூட்டியில் இருக்கிற போது சின்னவேடம்பட்டியிலேருந்து சின்னமேட்டுப்பாளையம் ரமணி அவென்யூவில் வந்து டியூட்டி முடிச்சுட்டு சின்னவேடம்பட்டி அந்த ஆர்ச்சுக்கு முன்னாடி வரும்போது வண்டியிலேருந்து உளுந்துடுறாரு. உளுந்த உடனே வந்து ரோட்டில் போகிறவங்க பையனுக்கு தகவல் கொடுக்குறாங்க. பையன் போய் அவங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வரான். ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகும்போதே வந்து பேசிட்டு போகிறாரு. எப்படி எப்போ விழுந்த அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நான் வண்டியில் வந்துட்டு இருந்தேன், கல் இதாகணுன்னா பிரேக் போட்டோன்னா கீழே விழுந்துட்டு எனக்கு தலையில் அடிபட்டுருச்சுன்னு சொல்கிறாரு. தலையில் அடிபட்டுச்சுன்னு சொன்ன உடனே அவருக்கு வாமிட் வருது. வாமிட் வர்ற வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறாரு. வாமிட் வந்த வர அவரோட பேச்செல்லாம் நின்று போகுது. நம்ம இது சம்மந்தமாக மாநகராட்சியில் இந்த மாதிரி அங்கே வேலை செய்யக்கூடிய ஊழியர் அவனாசியப்பம் வந்து விழுந்துட்டார், யாரை வச்சு வந்து பாருங்கள், கொஞ்சம் வந்து அவங்கெல்லாம் வந்து ஏழ்மைப்பட்ட ஃபேமிலி, அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் மாநகராட்சியிலேருந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கும்போது கான்ட்ராக்ட்காரத்தை வேலை செய்கிறாரு மாநகராட்சினார். நான் இருந்துட்டு மாநகராட்சி அட்டை அவருக்கு வந்து வேலை செய்யக்கூடிய அட்டை கொடுத்துருக்குறீங்க, பிஎஃப் பிடிக்கிறீங்க, இஎஸ்சி பிடிக்கிறீங்க, இவ்வளவு இருக்கும்போது ரோட்டில் ஒரு டியூட்டியில் இருக்கிற போது ஒரு அவனாசியப்பனை இறந்துடுறாரு, யாருமே வரமாட்டேங்கிறீங்கன்னு நாங்கள் 2 நாளாக அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தி யாருமே வர கிடையாது இப்போத்த வரைக்கும். நேற்று மதியம் வந்து 1 மணிக்கு அவனாசியப்பன் இறந்துடுறார். 2 நாள் கழித்து இறந்த பிறகு நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணணுன்னு இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னோம்னா, நியாயம் கிடைக்காம நாங்கள் இந்த பாடியை வாங்கறதில்ல. நாளைக்கு இவராட்ட ஏஜில் இருக்கிறவங்க எல்லாமே அவர் கூட வேலை செய்கிற 10 பேர் நாளைக்கு ரோட்டில் விழுந்து செத்து போனாலும் இந்த கான்ட்ராக்ட்காரரை யாருமே வந்து தன்னோட வேலையை பூர்த்தி பண்ணிட்டு வரமாட்டேங்கிறாங்க. அவங்க நேரடியாக பேச்சுவார்த்தைக்கு எங்ககிட்ட வந்து இது மாதிரி அவனாசி அப்பனுக்கு நடந்த மாதிரி இன்னொருத்தருக்கு நடக்கக்கூடாது, அதனால் அவர் வரணுங்கிறனால நாங்கள் பாடி வாங்க மாட்டோம்னு நின்றுருக்குறோம். அவருக்கு என்ன வயசு? அவனாசி அப்பனுக்கு 64 வயசாச்சுங்க. 64 வயசாகி அவர் வந்து நல்ல ஆக்டிவாக இருக்கிறார். வயசான மாதிரி ஒரு தோட்டத்திலையும் இருக்க மாட்டார். நல்ல சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு அவனாசி அப்போ வேலைக்கு போயிட்டுருக்கிறவர் இப்படி இறந்தனால அவருக்கு நியாயம் கிடைக்கணும். இந்த அரசாங்கத்தை வந்து கான்ட்ராக்ட் யாருக்கோ கொடுத்துருது. கான்ட்ராக்ட்கார வேலையை ஆடு மாடுகள் அடைக்கிற மாதிரி அடைச்சி காலையில் வேலைக்கு பிரித்து விட்றாங்க, பொழுதோடு தாட்டி விட்டுறாங்க. அவர் டியூட்டியில் இருக்கிற போது உயிர் போகிற நிலமை வந்து கூட இப்போத்த வரைக்கும் இந்த அரசாங்கமோ இந்த மாநகராட்சியோ இல்லை அந்த கான்ட்ராக்ட்காரரோ இது சம்மந்தமாக யாருமே இது சம்மந்தமாக வந்து பேசலைங்கிற போது பொதுமக்களாகிய எங்களுக்கெல்லாம் பெரிய மனவேதனை இருக்குது. அவனாசி அப்பன் வந்து ஒரு உயிருக்கு ஒரு நியாயம் கிடைக்கணுங்கிறதுக்காக நாங்கள் பாடி வாங்க மாட்டோம் அப்படிங்கிற விபத்து வந்து சனிக்கிழமை மத்தியானம் ஒரு 11:30 மணி அளவுக்கு நடந்திருக்கு. அங்கேருந்து ரோட்டில் போகிறவங்க பக்கத்தில் இருக்கிற கடையில் உட்கார வச்சு தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி உங்கள் அப்பா கீழே விழுந்துட்டாரு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நாங்கள் வந்தோம். வந்து பார்த்தோன்னே அவர் கொஞ்சம் பயத்தில் இருந்தார். அவர் கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். ஹாஸ்பிட்டல் போய் நாங்கள் பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு தலை ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொன்னால் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது பிளட்டு கிளாட் ஆகிருக்கு, சர்ஜரி பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் வேறு பெரிய ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம். அங்கேயும் பார்க்க முடியாதனால இல்லைங்க இதாகி போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவரோட அதிகாரி ஒருத்தர் சரவணன் சொல்லி ஒருத்தர் பேசினாருங்க. அவர்கிட்ட நாங்கள் பேசினோம் முறையாக. அவரும் வந்து எங்களை பார்த்தாரு, இதெல்லாம் பண்ணார். நாங்கள் கேட்டோம் திருப்பி, ஐயா இந்த மாதிரி ஒப்பந்ததாரர்கள் தான் வேலை செய்கிறாருங்க அப்படின்னு. அவங்களோட இதில் வந்து யாராவது பார்ப்பாங்களா, இல்லை வேறு ஏதாவது இவருக்கு இன்சூரன்ஸ் ஏதாவது போட்டிருக்காங்களா, என்ன ஏதுன்னு நாங்கள் கேட்டோம். நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க யாருமே வந்து தகவல் சொல்லியும் எங்களை வந்து யாருமே பார்க்கல. அப்போ எங்கள் அப்பா கூட வேலை செய்கிறவங்களுக்கு எங்கள் அப்பாக்கான நிலைமை தான் ஆகுமா அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் கேட்குறேன். இல்லை சார், வண்டி வேலை ரமணேஸில் வேலையை முடிச்சுட்டு திரும்பி ஆஃபீஸ் வந்துட்டு இருக்கும் போகும்போது அந்த இடம் ஒரு 3 டர்ன் மாதிரி வரும். அந்த இடத்துல வந்து கரெக்டாக பிரேக், அதாவது வண்டி வருமோ அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் பிடிச்சிருக்காரு. மணல் இருந்தனால ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துட்டாருங்க. கீழே விழுந்தவரை தான் தூக்கி உட்கார வச்சுருக்காங்க. நீங்கள் இப்போ
சார் நாங்கள் 2 நாள் நாங்கள் சொல்லியிருக்கோம் சார். ஞாயிற்றுக்கிழமை சொன்னோம், திங்கக்கிழமை மத்தியானம் இறந்துட்டார். நாங்கள் அது வரைக்கும் சொல்லியாச்சு. இப்போ வரைக்கும் இறந்தாச்சு. நேற்று ஒரு நாள் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி காலையில் இன்றைக்கி மதியம் வரைக்கும் ஆச்சு. இப்போ நாங்கள் இது சொல்கிற வரைக்குமே யாருமே வந்து எங்களை கேட்கலையே. என்ன பண்ண போறீங்க? அவங்க வந்து எங்ககிட்ட பேசுகிற வரைக்கும் நாங்கள் எதுவும் எங்கள் அப்பாவை வாங்கிட்டு போக மாட்டோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.